நமஸ்தே. பஹு கி விதா ஏகாங்கினுடைய பாத்திர கேரக்டர் வந்து ராஜேஸ்வரி பார்க்க போகிறோம். அவங்களோட கேரக்டர் பற்றி. பஹு கி விதா ஏகாங்கி கே प्रमुख पात्र जीवनलाल की पत्नी और रमेश की माँ है। राजेश्वरी बहू को अपनी लड़की के समान देखने वाली है, इसलिए बहू कमला अपनी सास को ममता की मूर्ति कहती है. பஹு கி விதா நாடகத்தினுடைய முக்கியமான பாத்திரம் ஜீவன்லாலுடைய மனைவி மற்றும் ரமேஷோட அம்மா தான். அவங்க தான் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி வந்து மருமகளை வந்து தன்னுடைய மகளுக்கு சமமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் வந்து மருமக கமலாவும் தன்னுடைய மாமியாரை வந்து அன்பின் சிலையாக சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி प्रमोद से कहती है, मैं माँ हूँ, माँ के दिल को समझती हूँ. जिस तरह उदावली होकर मैं गौरी आने की राह देखती हूँ, उसी तरह तुम्हारी माँ भी कमला की राह देख रही होगी. वह प्रमोद को अपनी ओर से 5,000 देने तैयार होती है. ராஜேஸ்வரி பிரமோத்திட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு அம்மாவினோட மனசை வந்து புரிஞ்சுக்குவேன். இந்த மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு நான் கௌரி வர்றத வழியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை போலவே வந்து உன்னுடைய அம்மாவும் கமலா வர்ற வழியை பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பிரமோத்துக்கு தன்னுடைய பக்கமாக 5,000 ரூபாய் கொடுக்க தயாராகிட்டாங்க. राजेश्वरी को पति जीवनलाल का लालच पसंद नहीं है. वह इंसान से ज़्यादा पैसा का प्यारा है. अंत में जीवनलाल के मन परिवर्तन होता है. उसका कारण भी राजेश्वरी ही है. ராஜேஸ்வரி வந்து தன்னுடைய கணவர் ஜீவன்லாலுடைய பேராசை வந்து பிடிக்கலை. என்னுடைய கணவரின் பேராசை வந்து அவங்களுக்கு பிடிக்கலை. அவர் வந்து மனுஷனை விட அதிகமாக பணத்தை தான் அன்பு செலுத்துகிறாரு. முடிவில் வந்து ஜீவன்லால் வந்து மனம் மாறுறாரு. அதுக்கு காரணமும் ராஜேஸ்வரி தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, தன்யவாத்.